வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுவரைக்கும் பைத்தான் பேஸ் பண்ணி பைத்தானில் நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறது, MySQLல் வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஜாங்கோங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது கூட டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஓவர்வியூவுமே நம்ம இந்த பதிவில், அதாவது இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செஷன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த ஜாங்கோ மூலியமாக ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோல்டரில் இந்த பதிவு வேணும் அப்படிங்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஈக்குவல் என்னுடைய பர்சனல் ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன், டெக்கி மாஸ்டர் சாம், ரைட். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன, ஒரு ப்ராஜெக்ட்னு போட்டுக்கலாம், ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே உங்கள் ப்ராஜெக்டை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சி ஃபோல்டராக இருக்கலாம், டி ஃபோல்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டமில் ஒன்லி சி மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் சி ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அது வந்து ரிலேட்டடான ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போது நான் வந்து என்னுடைய ஃபோல்டரை வந்து ஈக்குவலில் வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபேவரட்டான ஃபோல்டரில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசிக்லேருந்து இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பதிவு என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவை யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆனால் இது என்னென்ன டூலை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் இருக்குது. அதில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ஜாங்கோ யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து மோர் செக்யூர். மற்ற டூல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, அதாவது இது பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே நமக்கு இங்கே அப்ளை பண்ண முடியும். அதனால் நம்ம ப்ரீ ரிக்வெஸ்ட்டை என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டாயம் வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் மாத்திரம் இல்லை, HTML பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், HTML தெரிஞ்சிருக்கணும், CSS தெரிஞ்சிருக்கணும், அது கூட பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கணும். இப்படி பேசிக்காக இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பைத்தானும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம ஜாங்கோவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஜாங்கோ போய் நான் கற்றுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போவும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, போய் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப், பைத்தான், அப்புறம் MySQL இல்லை நீங்கள் எதாவது ஒரு டேட்டா பேஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் ஜாங்கோக்குள்ளே என்ட்ராக முடியும். அது இல்லாமல் நான் டைரெக்டாக நான் வந்து உள்ளே வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ இந்த ப்ரீ ரிக்வெஸ்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன், நான் எதுக்கு இதெல்லாம் டைப் பண்ணுறேன், இதெல்லாம் என்னங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஓகே கைஸ், இப்போ நான் கொடுக்க வேண்டிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். நிச்சயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபோல்டர்,
அதில் நான் வந்து என்னுடைய பதிவு, அதாவது இந்த ப்ராஜெக்டை நான் இந்த Django ப்ராஜெக்ட் அப்படின்ற இடத்துக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பிப் ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா Djangoவில் இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரிஸையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் விர்ச்சுவல் virtual enve, அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்ற அந்த கமாண்டை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னுடைய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை வந்து அப்கிரேட் தான் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணணுன்னா ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா என்னுடைய பிப் ஃபைல் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ Django ஃபைல் எல்லாமே நான் வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் வச்சு தான் நான் ரன் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு என்விரான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணணும், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதுக்கான கமாண்டு பார்த்தீங்கன்னா pip install virtual விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து இதை வந்து ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன காட்டுதுன்னா ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. பட் உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னுடைய டைரக்டரியை நான் பார்க்குறேன். டைரக்டரியில் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? இப்போ டைரக்டரியில் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஒரு நேம் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னே கொடுத்துக்கலாம், இல்லை விர்ச்சுவல் இப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான நேமாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் MGMTன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது என்ன மாதிரி வேணுமோ, என்ன என்விரான்மெண்ட்டு வேணுமோ அந்த என்விரான்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக நான் வந்து இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுன்னு. ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த டைரக்டரி போட்டோம்னா இங்கே VENV அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைரக்டரி வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து இங்கே இந்த ஃபோல்டருக்கு முன்னாடி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இப்போது Djangoவை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Djangoவை இன்ஸ்டால் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு pip file தென் இன்ஸ்டால் Django. ஸோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Djangoவுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு வரும். எங்கே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போது நான் மறுபடியும் டைரக்டரி போட்டு பார்க்குறேன். இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இதுக்கு Djangoவுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா Django-admin அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Djangoவுடைய எல்லா ஃபைல்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதெல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு Django கமெண்ட்ஸு. நம்ம இந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இனி அப்கமிங் கிளாஸஸில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் நம்ம Djangoவை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Django, அதாவது pip install Django அப்படின்னு நீங்கள் கொடுத்து Django ஃபைலை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் Django இன்ஸ்டால் ஆகிடுச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் Django-admin அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு
இந்த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, சப் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்ம என்ன ஃபோல்டர் செலக்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம இப்போ இத்தனையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ரைட், இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய இந்த Django ஃபைல் இன்ஸ்டால் ஆனது வெப் ப்ரௌசரில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை வந்து எப்படி நம்ம விஷுவலாக பார்க்குறது, இப்போ நம்ம ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த Django கோடிங்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வெஸ்ட்டாகவே நிறைய செட்டப்ஸ் எல்லாம் அதில் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து எடிட்டராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். வேறு எந்த விதமான எடிட்டர்ஸும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த எடிட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு ஃபைலும் இல்லை. நம்ம போய் இனிமேல் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த செட்டப்ஸை பண்ணணும். அப்போ தான் நம்ம Django சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டெர்மினல் போகிறேன். இங்கே ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எடிட் செலெக்ஷன் வியூ கோ ரன் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இங்கே நியூ டெர்மினலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நியூ டெர்மினல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, த சேம் டைரக்டரி இது அப்படியே இங்கே இருக்குது இப்போ இல்லைங்களா. இப்போ நம்ம டைரெக்டாக இதுக்கு வந்துடுறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த Djangoவை யூஸ் பண்ணி Django-admin இல்லைங்களா, Django-admin செக் பண்ணோம் பார்த்தீங்களா, போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் Django-admin ஒர்க் ஆகுது. இங்கேயும் நீங்கள் கிளியர் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி சிஎல்எஸ்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நிறையா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கமாண்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வரப்போ. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு சிஎல்எஸ் அல்லது கிளியர் அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், Djangoவில் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். Django-admin இதுக்கான கமாண்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு இந்த கமாண்டு Django-adminல இருக்கக்கூடிய கமாண்டு சப் கமாண்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா எங்கேன்னு தெரியும் பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்துல நமக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதைத்தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சிஎல்எஸ் அல்லது கிளியர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது Django-admin இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை அந்த கமாண்டை கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டைட்டில் கொடுத்துக்கிட்டு எனக்கு இந்த எஸ்எம்எஸ்ங்கிற ப்ராஜெக்ட்டு எங்கே வரணும், என்னுடைய ரூட் ஃபோல்டர்லேயே வந்து வரணும். அதனால் SMS_project PRJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டாட் கொடுத்தா இந்த ஃபைல் வந்து அப்படியே வந்து ரூட் ஃபோல்டரில் நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மெயினில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே இதுக்குள்ளே இருக்கோம். இதுக்குள்ளே ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது, VENVன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கேயும் காட்டுது. எங்கே இருக்கிறோம், Django_PRJ. ஸோ Django_PRJ அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இனி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்லேயும் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோரர் தான் நமக்கு டேஷ்போர்ட் மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போது நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ராஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த Django PRJங்கிற இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டருக்கு உள்ள இந்த SMS_PRJ க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள், இப்போ இங்கே க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ க்ரியேட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இன்பில்டாகவே நிறையா பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த Django ப்ராஜெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்.
டைரெக்டாக நம்ம வந்து இதை பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது, உங்களால் பண்ணவும் முடியாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு கோர் பைத்தானை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, Django-admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் SMSPRGன்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அதை ரூட் டைரக்டரியிலே நான் வந்து அதை கொடுத்துருக்குறேன். ஒன்று விர்ச்சுவல் என்வைரான்மெண்ட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா லிப்பு, ஸ்கிரிப்ட்ஸு, அப்புறம் கிட் இக்னோர், தென் பைத்தான் விஎன்வி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அதுக்கான ஃபைலு, அடுத்தது manage.py. ஸோ இந்த manage.py தான் நம்ம இங்கே வந்து அதிகமாக இனிமேல் யூஸ் பண்ணுவோம் பைத்தான்லாம். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் சர்வரை ரன் பண்ணுறது. பைத்தானில் இந்த வெப் சர்வரை ரன் பண்ணக்கூடிய நம்ம பண்ணுற எல்லா Django ப்ராஜெக்ட்ஸுமே இந்த manage.py மூலயமா தான் நம்மளுடைய சர்வரில் அது ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், இப்போ நம்ம அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ஸு ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். பைத்தான் manage.py அப்புறம் ரன் சர்வர், மறக்காமல் இதை கொடுக்கணும், ரன் சர்வர் அப்படின்னு கொடுக்கணும். பைத்தான் மேனேஜ் ரன் சர்வர் கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது இப்படி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இதுதான் வந்து அடையாளம். பார்த்தீங்கன்னா HTTP 127.0.1:8000 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது மவுஸ் ஹோவர் பண்ணோம்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லிங்க் கொடுக்குது பாருங்கள், ஃபாலோ த லிங்க், கண்ட்ரோல் கிளிக். நீங்கள் கண்ட்ரோல் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகும், தானாகவே இந்த ஃபைலு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, இப்போது இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த 127.0.1:8000. ஸோ இனிமேல் நம்ம இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான், அதாவது இதை லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம், இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்கமிங் டேஸில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ Django வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது, த இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி, கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் சிம்பிள் மாதிரி வந்து இது லான்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை போய்ட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஜஸ்ட்டு நான் கோ பேக் டு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு போகிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டெர்மினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது இது ஸ்டாப் பண்ணணும். அப்போது நான் Ctrl+C அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறப்போ இது பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும் பாருங்கள். இப்போது ஸோ இப்போ என்ன ஆகும், ஒன்றுமே இல்லை, இந்த சைட் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா, ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரன் ஆகிட்டுருக்குது. நம்ம டைரெக்டாக இதை செலக்ட் பண்ணிட்டும் போகலாம், இல்லை உங்களுடைய ப்ரௌசர் ஃபோல்டரில் போயிட்டு இப்போ நான் பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள் சர்வர் வந்து ரன் ஆனோடனே இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒர்க் ஆகுது. இதுதான் Django சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் மார்க். நம்ம எப்படி பேசிக்காக என்னென்ன லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி Djangoவை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து நிறையா பதிவுகள் Django ரிலேட்டடாக, Djangoவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோங்கிறத ஒரு முழு பதிவாக நம்ம போட போகிறோம். இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இதை தொடர்ந்து அடுத்து எப்படி இந்த Django ஃபைல்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், see you.